ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை அப்படின்னு ஒரு சொலவடையா பழமொழியா அது என்ன சொலவடை. அந்த சொலவடைக்கு ஏற்றார் போல பாஜக முன்னாடி ஒர்க்கிங் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கேளுங்க. அப்போ மிடில் கிளாஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? ஜோக். ஓகே, இப்படி பாரபட்சமே இல்லாமல் வர்க்க ரீதியாக முதலாளிகளை மட்டும் தவிர்த்துட்டு மீது எல்லாத்தையும் சுரண்டுச்சு. அதுலேயும் வயசு வித்தியாசம் இல்லாமல் முதியோர்கள் சுரண்டாங்க. இப்போ அது எங்கே வந்து நின்றுருக்குன்னா குழந்தைகள்கிட்ட வந்து நின்றுருக்கு. குழந்தைகள்கிட்டயா? ஆமாம். அப்படியா? என்ன 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 விஷயம்? அது வீடியோக்குள்ளே பேசுவோம். ஓஹோ. அதே மாதிரி இன்னைக்கு, அதாவது வீடியோ ரெக்கார்ட் செய்கிற இன்னைக்கு தமிழ்நாடு நாள். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு கைதட்டி கொடுத்துரும். இன்றைக்கு தான் தமிழ்நாடு மதராசப்பட்டினம் தமிழ்நாடு பெயர் சூட்டப்பட்டதா? பெயர் சூட்டப்பட்டது. நல்லது, நல்ல விஷயம். நான் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் முறை இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆட்சி செய்கிறான் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா என்று சொன்ன பேரறிஞர். நாளைக்கே இந்த ஆட்சி மாறலாம். நாளைக்கே அஞ்சலி மாறக்கூடாதா? ஜோக். நாளைக்கே இந்த ஆட்சி மாறலாம். அந்த ஆட்சி கட்டில் அமர்வோர் யாரு வேணாலும் வரலாம். எதை வேண்டுமானால் நான் செய்த அனைத்தையும் நீங்கள் மாற்ற முனையலாம். ஆனால் மாற்ற நினைக்கும் பொழுது இதை செய்தால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கும் வரையில் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறான் என்று பொருள். இந்த தமிழ்நாடு நாள் பரிசா ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது. என்னது? தமிழ்நாட்டை பாராட்டி. அது என்ன அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லையே. மாட்டாங்களே. அது அவங்களே மீறி சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது சயின்ஸ் தான் பாராட்டும். சங்கீத என்னைக்கு பாராட்ட மாட்டான். ஆஹா, இந்த பஞ்சோட உள்ள போய் என்னன்னு இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கேவை நியமிக்கப்பட்ட போது இந்த சங்கியெல்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்பா இப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னப்பா பேச போகிறீங்க, அவர் என்னப்பா பேச போகிறார், சும்மா பொம்மையாக அவரை வச்சிருப்பீங்க, அவர் என்ன வாயா பேச போகிறாரு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் கையில் எடுக்கிற ஒவ்வொரு இன்னொன்று கேட்டாங்க அவர்கிட்ட. என்னது? அதாவது நீங்கள் ஏன் வந்து கர்நாடகத்தின் உங்களை ஏன் முதலமைச்சராகல, இப்படி உங்களை வந்து இந்த மாதிரி தலைவரை வெறும் பொம்மையாக ஆக்கி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டபோது அப்போ ஒன்று சொன்னார் அவர் பிரச பார்த்து, லூசு போயிடலா, நான் யார் தெரியுமா, நான் கிங் மேக்கர்ரா, இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ல யார் முதலமைச்சராக இருக்கணும்னு முடிவு பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் இந்த இடத்துல இதை விட எவ்வளோ பேரும் தெரியாமல் இருக்கு, எவ்வளோ பெரிய போயிடலா அப்படின்னு ரிப்ளை பண்ண மல்லிகார்ஜுன கார்கே. அப்போ அது எல்லா ஊர்லேயுமே இப்படி சில பேக்குகள் இருக்க தான் செய்யுது இல்லை? இதே நான் 12வது, நான் SSLC பாஸ்னேன், நீங்கள் 12வது ஃபெயில்னேன், அந்த மாதிரியே பேசிட்டு. ஆமாம், தன்னை திராவிடன் என்று அறிவித்து கொண்டவர் இல்லையா? இப்போ அந்த பவர் இருக்கத்தானே செய்யும். இப்போ அவர் ஒரு விஷயத்தை நேற்று ட்வீட்டில் கொளுத்தி போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் போன வருஷம் மட்டும் 16 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள், தேவையான அடிப்படை தடுப்பூசிகள் இந்த அரசு கொடுக்கவே இல்லை. ஒன்றிய பிறந்ததுலேருந்து போடுவாங்களா? ஆமாம், பிறந்ததுலேருந்து போடுவாங்க இல்லையா? அந்த தடுப்பூசிகளில் ரொம்ப அடிப்படையாக கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகளை 16 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுக்காம இந்த ஒன்றிய அரசு இருந்திருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் ஆயிருக்கு. தடுப்பூசி போடலாம் என்ன ஆகும்னா, நம்ம காலங்காலமாக எதிர்த்து சண்டை போட்ட அந்த சின்னம்மை, பெரியம்மை, போலியோ இதெல்லாம் வரும். எவ்வளோ பேர் போலியோ போடாமல் அன்னைக்கு முறுக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இது அரசாங்கம் வந்து சொல்லுகிற அந்த தடுப்பூசியை அப்பப்போ கரெக்டாக போடணும். அதை வந்து போடலை. இப்போ திரும்பவும் இந்த மாதிரி நோய்களுக்கு வர வைக்கிறது ஒன்றிய அரசு வந்து வழிவகுக்குது. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் என் வயசு இருக்கிற ஆட்கள் இதை பார்க்குறப்போ, இந்த மாதிரி செய்திகளை கேட்குறப்போ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் செஞ்சுருப்பாங்க அவங்க. அது ஒரு உண்மை. இப்போ என் வயசில் உள்ளவங்கலாம் எப்படி அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து எல்லா தடுப்பூசிகளும் ஒன்று எங்களுக்கு வீடை தேடி தூரில் அங்கன்வாடிக்கு நாங்கள் போய் போட்டிருப்போம். ஊரில் வந்து சின்ன மண்டபங்கள், இந்த மாதிரி பொது இடங்கள்ல எங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கும். அப்போது தடுப்பூசிங்கிறதோ ஒரு பேண்டமிக்குங்கிறதோ எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம், அதுக்கு ஒரு தடுப்பூசி தேடி அலையிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறலாம் மேபி இந்த கோவிட் காலத்தில் இவங்க எதாவது அனுபவப்பட்டிருக்கலாம். இல்லை அப்பயும் புரியாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வயசு உள்ள ஆட்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியும். நான் ஏதோ இல்லை, இந்த பழைய படத்தில் இந்த கவுண்டமணி இவங்கெல்லாம் வந்து ஓடுவாங்க. ஏன்னா ஏன்டா எல்லாம் ஓடுறீங்க, ஓடிட்டு இல்லை காலராட்டு வருதான்
அப்படின்னா அதெல்லாம் ஏன் நகைச்சுவையாக வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி அறியாமையில மூழ்காதீங்க. அது வந்து அந்த படத்துல அவ்வளவுதான் யோசிக்காது, அந்த நேரத்துல காமெடியா இருந்தது. தட்டு தட்டுறாங்களா இப்ப அந்த மாதிரி தட்டு குச்சியை தட்டுறாங்க, அந்த காலத்துல தட்டு அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து ஒரு காமெடி எடுத்து வச்சிருக்காங்க. அறிவுபூர்வமாக தான் வச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. இல்லை நான் சொல்கிறேன், ஒருவேளை வந்து அப்படிலாம் அறியாமையில் இருக்காதீங்க, அதெல்லாம் தடுப்பூசி போட்டால் அது பதிவாக பண்ணியிருக்காங்க வரைக்கும் நம்ம வந்து அதை பதிவாக பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டணும். விவேக்லாம் கூட ஒரு படத்தை சொல்லுவார், போய் தடுப்பூசி போட வேண்டிய வயசில் தடுப்பூசி போடாமல் காலுக்கு இழுத்துட்டு நடக்கிறப்ப கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறீங்களாடா, இதெல்லாம் என்னடா அறியாமல் என்னடா மூட நம்பிக்கைன்னு கேள்விக்கிட்டு இருப்பார். இப்படி வீடு வீடுக்கு அங்கன்வாடிக்கு இப்போ ஒவ்வொரு சமுதாய கூடத்துக்கும் போய் தமிழ்நாட்டில் தடுப்பூசி சேர்ந்து இருக்கிறோம். போலியோ தடுப்பூசி நாள்லேயே போட்டு அன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ரயில்வே ஸ்டேஷனு, போஸ்ட் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டலு, இன்னும் நிறைய இடங்களில் கேம்ப் போட்டு தடுப்பூசி போட்டு தான் நம்ம ஒழிச்சோம் அதை. ஆமாம், இதுக்கான அடிப்படை திட்டங்கள் எல்லாமே அப்போதைய திமுகவின் தலைவர் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திட்டமிட்டு நிறைய விஷயங்கள் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்போ வந்து ஊருக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், அப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்த இவர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர் தலைமையில் இந்த மாதிரியான விஷயங்களை கேம்ப் நடத்துவோம் இப்படிலாம் வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய வேலைகள் இருந்திருக்குது. இன்றைக்கும் கூட பிறந்த குழந்தை முதல் 12 வயசு வரைக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தடுப்பூசிகளை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டேட்டு. இன்னி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு பார்த்தியா? அவங்க வந்து மிடில் கிளாஸாக என்னன்னு தெரில, ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுனாங்க தெரியுமா, நான் டிஎம்கே கவர்மெண்ட்டை பாராட்டுறேன். நான் இதை டிஎம்கே சொல்லலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு லேடி வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு ஒருத்தவங்களை எப்படி பார்த்துக்குது, ஒரு கர்ப்பிணி பண்ண எப்படி பார்த்துக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு 3 நிமிஷம் வீடியோ, ரொம்ப புலங்காயுதடைன்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை, அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க. நானே வந்து அலட்சியமாக இருந்தால் கூட அவங்க வந்து எல்லாத்தையும் எனக்கு மாதம் மாத்திரை கொடுக்குறதுலேருந்து எனக்கு வெயிட் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு வந்து பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒன்று இருக்குது, எப்படி தெரியுமா? நம்ம அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து குழந்தையில ஆரம்பித்து வயசாகிற வரைக்கும் ஒரு இது சொல்லியிருப்பார், தாத்தா கலைஞர் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த கட்டு வைரல், அதை கூட டைம் இருக்கிறவங்க பாருங்கள். இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தா இவங்க நோகாமல் உட்காந்துக்கிட்டு 16 லட்சம் குழந்தைகளோட வாழ்க்கையில் விளையாடுறாங்க. இப்போ இது 16 லட்சம் குழந்தைகள் நம்ம பார்க்க முடியாது. இவ்வளவு பேரும் அடுத்து வந்து வளர்ந்து இந்த சமுதாயத்தில் தான் இது பண்ண போகிறாங்க. இப்போ இவ்வளவு பேரோட வாழ்க்கையில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க. இப்போ இதை வந்து மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வியாக கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் புரியவே இல்லை, அது எதுக்கு இவங்கள்ட்ட கேட்டாங்க? யார்கிட்ட? அவங்க தான் கவர்மெண்ட்டுங்கிறலாம் சரி, இவனுக்கு புரியவா போகுது? உலகமே பேண்டமிக்ல இருந்த டைம்ல தட்ட சொன்னவங்க தானே அவங்க. ஆமா, சங்கிகளுக்கு சயின்ஸுக்கு என்ன சம்பந்தம்? சரிப்பா, அவங்க தான் தட்ட சொல்றாங்க, முட்டா போயிடுவோம். தட்டுனா நம்மளால இருக்காங்க பாரு, கதவை தட்டுங்கடாங்கன்னா மாட்டுத்தூளத்தை மாட்டிட்டு இந்த கதவெல்லாம் தூக்கி போட்டு ரோட்ல போட்டு பட்டாரம் அடிக்கிறாங்க. மட்டை எதுக்கு அடிக்கிறீங்க? தகரத்தை போட்டு அடிக்கிறானோ, இரும்பு போட்டு அடிக்கிறானோ. ஐயோ, அங்க நம்மளெல்லாம் அடிக்க விட்டு அங்க ஆளு ஜாலியா இருக்காப்புல. அவரு தனியா மணிப்பூருக்கு ஐயாவுக்கு நேரம் இல்லை, அம்பானி விட்டு கல்யாணத்துக்கு நல்லா நல்லா ஃபுல் செட்டப் பாதுகாப்போட போயிட்டு வராப்புல. அது அவங்க குடும்ப நிகழ்ச்சி, அவரு பெரிய ஒரு மூத்தவர், அவர் இல்லாம எப்படி? இல்லை என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் பர்சனல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, யூடியூப் டெஸ்ட்லாம் ஆதரிக்கக்கூடாது. இதை நான் உண்மையாக கண்டிச்சுக்கிறேன். அது ஒரு பர்சனல் மேட்ரு. அவர் குடும்ப விஷயத்துக்கு போகிறதா நீங்கள் பேசிட்டு இருப்பீங்களா? ஸோ இப்படி இருக்கிறப்போ கோவிட் காலத்திலேயே அவங்க வந்து ஹேராக கூட கேர் பண்ணல மக்களை. அப்படி இருக்கிறப்ப இவன்கிட்ட போய் 16 லட்சம் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க என்ன இருந்தாலும் அவங்கள்ட்ட தானே சொல்லி விட வெளியே இல்லையாப்பா. இவங்களோட மாரடிக்கிறதுக்கு அழுதாலும் அவள் தானே பிள்ளை பெற வேண்டுங்கிற போது அவங்கள்ட்ட தானே சொல்ல முடியும், வேற வழி என்ன? இந்த கோவிட்னு ஒன்று தான் இன்னொரு பஞ்சாயத்து. இதையும் கார்கே அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த கோவிட்ல பெற்றோர்களை இழந்திருப்பாங்கல்ல குழந்தைகள், அந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க. பிஎம் கேர்ஸ் தான் செக் பண்ணிட்டேன். பிஎம் கேர்ஸ் தான் அதான் இல்லைன்ட்டாப்லையே, யாரும் கேட்கக்கூடாதுட்டாப்லையே. கணக்கு தான் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நானா பார்த்து ஏதாவது பிச்சு கொடுத்தானா வாங்கிக்கணும். அப்படியா? ஆமா, அப்படின்னு அவர் வந்து ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாரு. இப்போ அந்த திட்டத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா, 51 விழுக்காடு அந்த அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் அப்ளிகேஷன் போட்டவங்கள 51 விழுக்காடு பேரை காரணமே சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு திட்டம்னு இருந்தால் என்னையும் சேர்த்துக்குங்க. அவர் எங்க அம்பானி விட்டு கல்யாணத்துக்கு போகும்போது கேட்டிருப்பாங்க, தம்பி டைம் ஆச்சு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரு, ரிஜெக்ட் பண்ணி விடு
அப்படின்னா 51 விழுக்காடு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 100 அப்ளிகேஷன் வருதுன்னா 51 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணால் இப்போ நீ என்ன ஸ்கீம் நடத்துகிற? பிஎம் கேர்ஸுங்கிறது பிரதமரின் பேரை சொல்லி நீ காசு வசூல் பண்ணியிருக்கிற. கோவிட் காலத்தில் திரள் நிதி போட்டது பெரிய சைஸ் திரள் நிதி. அப்போது இவ்வளவு கொடுமையான ஒரு பேண்டமிக் நடந்த டைம்லேயும் நீ கல்லா கட்டிட்டு கணக்கு கேட்டால் கணக்கும் காட்ட மாட்டேன், கேட்டால் சீமான் மாதிரி நீனு கணக்கு காட்ட மாட்டேங்கிற, கணக்கும் காட்ட மாட்டேன். சரி, அது மூலமாக மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறான்னா இல்லை அதையும் நான் இஷ்டத்துக்கு ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இது என்னது? இது ஜனநாயக நாடா என்ன நாடுன்னு கேட்குறாப்புல பதில் சொல்லுங்க. இது மட்டும் கிடையாது, இதே விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்குது. எப்பா இப்போ பெற்றோர்கள் இழந்தவங்க அப்படின்னா எந்த காலத்தில் இழந்தாலும் அவங்க இழந்தவங்க தான், அவங்க ஒரு ஆதரவு இல்லாமல் தவிப்பவர்கள் தான். நீங்கள் ஏன் கோவிட்ல பெற்றோர்கள் இழந்தவங்களுக்கு மட்டும் இதுலேருந்து அமௌண்ட் கொடுக்குறீங்க? அப்படி பிஎம் கேர்ஸ் தானே. எந்த விஷயத்தில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்லேயே பெற்றோர் இழந்தாலும் அவங்க இழந்தவர்கள் தான், அவங்களுக்கு ஏன் நீங்கள் இதுலேயும் சேர்த்து எல்லா பெற்றோர் இழந்தவங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதையும் மதிக்கல. ஏன்னா 51% நீ ரிஜெக்ட் பண்றனா குறைஞ்சதுக்கு அம்பானி அவர் பேரு ஜட்ஜ் பேரு இல்ல, அப்புறம் எப்படி மதிப்பாங்க? அப்புறம் நான் ஏன் மதிக்கணும்? நான் என்ன மாடா அவர் பேரு அம்பானியா இருந்தா மதிச்சிருவாங்க. இல்ல அதானியா அதானின்னு சொல்லி பாரு. அம்பானி அதானி ஃளைட் புடிச்சிட்டு போய் நான் வந்து கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தேன். ஜட்ஜ் பேர் வந்து அதானி அம்பானி அகர்வால் ஏதாவது பேர் இருந்தா அப்படிங்களா? அப்படியா? சரி சரி நீங்க எதுக்கு வரீங்க? நான் வரேன், நான் வந்து படிக்கலாங்க அப்படின்னு கேட்டுருப்பாப்புல. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ ஃப்ளைட் ஏறி போய் அதானிக்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்க தெரிஞ்ச நம்ம ஜிக்கு சொந்த ஊர்ல சிரமப்படுற குழந்தையோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றதா அப்ப யாருக்காக ஒரு வேலை பார்க்குறது? இதுல நான் சந்தேகம் உனக்கு அதானிக்கு தான் தெரியாம கேள்வி கேட்டேன். இது தெரிஞ்ச கேள்விதான். ஸோ இப்படியாக கார்கே வந்து ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்கிறாரு. இப்போ இத்தனை லட்சம் குழந்தைகளோட வாழ்க்கையில இந்த ஒன்றிய அரசு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இது மட்டும் கிடையாது, அடுத்து அந்த தமிழ்நாடு நாளையொட்டி பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. என்னது என்ன அப்படின்னா 2023-24 ஆண்டுக்கான இது வந்திருக்கு. நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி பட்டியல் வெளியாகிருக்குது. நிதி ஆயோக்ங்கிறது யார்? அவரு நிதி ஆயோக்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஃபினான்ஸ் கமிஷன் அதான் பேரை மாற்றி நிதி ஆயோக். ஒன்றிய அரசோடதா? ஆமா, ஒன்றிய அரசின் கீழே ஒன்றிய அரசு பட்டியல் வெளியிட்டு இருக்குதா? ஆமா ஆமா, ஒன்றிய அரசே பட்டியல் வெளியிட்டு இருக்குது. சொல்றாங்க, அதாவது எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் நிலையான வளர்ச்சி பட்டியல். இதில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வளர்ச்சி விகிதம் உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கா? இல்லையா? இல்லை நோ 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 நோ. ஓகே, உத்தரப்பிரதேஷ் கிடையாது, குஜராத் மாடல். அதுவும் இருக்கா? யார் தான் இருக்கா? என்ன எவ்வளோ எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. முதலிடத்தை பிடித்திருக்கிறது உத்தரகாண்ட் மற்றும் கேரளா. உத்தரகாண்ட் மற்றும் கேரளா. ரெண்டாவது, அதாவது எத்தனை புள்ளிகள் அப்படின்னா 79 புள்ளிகள். ஓகே, இப்போ 100 புள்ளிகள் இருக்கு அப்படின்னா அதுல 79 புள்ளிகளை. அதாவது நிறைய இண்டெக்ஸ் இருக்கும் அதுல, அப்படிதானே? ஆமா, நிறைய இலக்குகள் இருக்கும். சூப்பர் சிங்கர் மார்க் போடுவாங்க ஒண்ணுத்துக்கு. ஆமா, எக்ஸ்பிரஷன், மூஸ், அப்புறம் வந்து சீக்வென்சஸ் அப்படின்னு நிறைய மார்க். ஆமா, நிறைய மார்க் உண்டு. அப்படி ஒட்டுமொத்த ஓவரால் சாம்பியன்ஷிப் அது மாதிரி ஓவரால் டோட்டல் மார்க் வந்து உத்தரகாண்டும் கேரளாவும் 79 மார்க்குகள் பெற்று. ஆமா, அடுத்து என்ன இருக்கு? அடுத்து தமிழ்நாடு தான் 78 மார்க்குகளை பெற்று. தமிழ்நாடு உத்தரகாண்ட்ல யார் ஆட்சி செய்யறா? உத்தரகாண்ட் யார் ஆட்சி செய்யறா? பிஜேபி தானே. பிஜேபி தமிழ்நாடு ரெண்டாவது இருக்கு. அப்புறம் ஏங்க, உத்தரகாண்டோட சைஸ் என்ன, தமிழ்நாடோட சைஸ் என்ன? உத்தரகாண்டோட பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடோட பாப்புலேஷன் சொல்லுங்க. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டுப்பா இல்லையா? உத்தரகாண்ட் எவ்வளவு பெரிய மாநிலம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உத்தரகாண்ட் எவ்வளவு பெரிய மாநிலம் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. ஆமா, மக்கள் தொகை கம்மி தான். கேரளா? கேரளாவும் கம்மி தான் சைஸ்ல. பக்க நீங்க உத்தரகாண்ட் வந்து யோசிச்சு மேப்ல தேடி சொல்லணும். கேரளா பார்த்தாலும் தெரியும். கேரளாவும் தெரியாது அது சின்ன மாநிலம். உத்தரகாண்ட் சின்னதான். சின்னதான். மழை பெஞ்சு இப்போ ரோடு முழுக்க வெள்ளமா போயிட்டு இருக்கு. அதான் எப்போ மழை பெஞ்சாலும் ரோடு முழுக்க போகும். இப்போ நேற்று கூட பேசணுமே, அதே தான். அதெல்லாம் உத்தரகாண்ட் நடந்துச்சு. உத்தரகாண்ட்லயும் அது மட்டும் எப்படி பெஸ்ட் வந்துச்சு? அது அப்படிதான், அதெல்லாம் கூடாது. அப்படித்தான். இப்படியாக தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட்னா 78 புள்ளிகள் பெற்றிருக்குது. ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசமா? ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். சராசரி எவ்வளவு தெரியுமா? இந்தியாவோட ஆவரேஜ் வளர்ச்சி 71 பாயிண்ட் தான். ஓகே, அப்ப இந்தியாவையே பீட் பண்ணி தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்குது. வாழ்த்துக்கள். இது வந்து எல்லா கட்சிகளோட
ஒத்துழைப்போடு தான் அதை செஞ்சுருக்கிறோம். ஆமாம், என்ன சொல்கிறீங்க? திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை அதாவது சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட அனைத்து ஜனநாயக கட்சிகளும் அனைத்து ஜனநாயக அமைப்புகளுக்கும் இதுல பங்கு இருக்கு. பிஜேபி நாம் தமிழ் தவிர எல்லாருமே இல்ல அதுதான் சொல்லிட்டாங்க ஜனநாயகம்ன்ற சமூக நீதி அப்புறத்துக்கு அவங்க தேவையெல்லாம் பேசாதீங்க. ஓகே. இப்போ அடுத்து இதுல வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கேட்டகரிஸ்லாம் வரும், அது பாடுதல் அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இல்லை. அதான் அந்த என்னது உணவு, சுகாதாரம், படிப்பு, கல்வியில வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படிதானே? ஆமா, அது எல்லாமே எப்போதுமே நம்ம எல்லாத்துலயும் நம்ம தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட். சில முக்கியமான பாயிண்ட்டுகளாக இருக்கு, அதை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்ல. வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்புல இந்தியாவோட சராசரி எவ்வளவு அப்படின்னா 72 பாயிண்ட். ஆனா இதுவே தமிழ்நாடோட சராசரி 92 பாயிண்ட். சூப்பர்ல, செம்ம. அதாவது அப்புறம் நம்ம தான் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஆமா, இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பு திட்டத்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட். தெரிஞ்சுங்கடா சங்கி போயிடலாம். அடுத்து பசிப்பினி, ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி நியூஸ்ல எல்லாம் கேள்வி விட்டுருப்பீங்க. பசிப்பினி. அதுல வந்து இந்தியாவோட சராசரி எவ்வளவுனா 52 புள்ளிகள். ஓகே. தமிழ்நாடு எவ்வளவுனா 75 புள்ளிகள். ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து கேரளா. இதுல பசிப்பினியில. ஓகே. அடுத்தது பசிப்பினி போக்குறது இல்ல, பசிப்பினியில இல்ல. அடுத்தது தரமான கல்வி. அதுல யார் ஃபர்ஸ்ட்? அதுல வந்து இந்தியாவின் சராசரிங்கிறது 61. தமிழ்நாடோடது 76 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சங்கீக வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். கண்டிருக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கவே மாட்டாங்க. தரமான கல்வி. ஏன்னா நேற்று கூட ஒரு எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. என்னது? பிஎம் உடைய ஸ்பெஷல் காலேஜை திறந்து வச்சுட்டு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, பிஎம்மோட ஸ்பெஷல் காலேஜை நம்ம திறந்துருக்கிறோம், ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் மனசில் ஒன்று நினச்சிக்கணும். என்ன நினச்சிக்கணும்? இந்த பட்டப்படிப்புனால நமக்கு 10 பைசா பிரோஜனம் கிடையாது, ஒரு நல்ல பஞ்சர் கடையாக பார்த்து வைங்க அப்படின்னு பார்ப்பனி அவருக்கு சொல்லி கொடுத்து அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரதமர்லேருந்து நம்ம நிதியமைச்சர்லேருந்து பக்கடா போட்டு போலங்கன்றாரு, எம்எல்ஏ லெவலுக்கு பஞ்சர் போட்டு போலங்கிறான்றாரு. ஏன்னா உங்கள் ஆட்சியில் அது மட்டும்தான் பண்ண முடியும். நண்பர்களே தோழர்களே, இவனுங்க பிஜேபி காரனுங்க எவனுமே நம்மளை படிக்க சொல்ல மாட்டான், நாம் தமிழர்காரனும் படிக்க சொல்ல மாட்டான். உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னா படிக்க வச்சோம்னு வச்சுங்களேன். பிஜேபிலாம் இங்கே வந்துருச்சுன்னா நாம யோசிச்சு பாருங்க, பஞ்சர் ஓட்ட தான் போவாங்க பிள்ளைங்கள. அவ்வளோதான், நம்ம பக்கோடா போட அனுப்பிச்சிருவாங்க, வடை சுட அனுப்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க வராமல் பார்த்துக்கிறது இன்னொன்று. சரி போங்க, அடுத்து பேசிப்போம். அடுத்து பாலின சமத்துவம். இதுல வந்து இந்தியாவோட சராசரி 49, தமிழ்நாட்டோட சராசரி 53 புள்ளிகள் பெற்று 11வது இடத்தை பிடிச்சிருக்குது. இதுல திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாலின சமத்துவத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து பண்ணி, பாலின சமத்துவத்துல இந்தியா வர வாய்ப்பே இல்லை. இங்க பூரா சங்கி இருக்கிறவங்க எங்க இருந்து பாலின சமத்துவம் இருக்கும்? மனுஸ்மிருதியை பேசுறவன் இருந்து அதெல்லாம் மனுஸ்மிருதியை பேசுறவங்க எங்க இருந்து இங்க பாலின சமத்துவம் இருக்கும்? பிஜேபி ஆர்எஸ்எஸ்னு ஒரு இந்த ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் இந்தியாவில எல்லாம் பாலின சமத்துவம்லாம் நீங்க வந்து முழுசா போன்னு சொல்ல முடியாது, நினைச்சு கூட பார்க்காதீங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயமே இதுதான், குறைந்த விலையில் மின்சாரம் கொடுப்பது. அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுல வந்து இந்தியாவோட சராசரி எவ்வளவுனா 96 விழுக்காடு. தமிழ்நாடு வந்து 100 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்பர் அதான் சொல்லுது. என்ன அப்படின்னு டீடைலா சொல்லுங்க கொஞ்சம். நான் நம்பர் அதான் சொல்லுது, நம்ம சொல்லல. மின்சாரம் கொடுக்கறது இல்லையா? ஆமா, அஃபோர்டபுள் ரேட்ல வந்து கொடுக்கறதுல. அஃபோர்டபுள் ரேட்ல? ஆமா. ஓஹோ. அது எல்லாரும் பெறுவர் இருக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்கிற வகையில் இருக்கிறதுல நம்ம தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறோம். பார்த்துங்க ஐயா. ஐயா என்ன சொல்கிறது தெரியுமா, இப்போ கூட 5 ரூபா 10 ரூபா ஏற்றிருக்கிறாங்க, 25 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க ரேட்டு. அதனால் நீங்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்னா, இருக்கிறதுலே நம்ம தான் கம்மியாக கொடுக்குறோமா, பார்த்துக்குங்க. இதில் வந்து அந்த விலையேற்றம் அதெல்லாம் மறுப்பது இருக்குல்ல, ஆனால் அதை பேசுறவங்க அது எதனால் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு சேர்த்து அதையும் பெரிய சப்ஜெக்ட். அதில் அதிமுக நிறைய சம்மந்தப்பட்டிருக்குது, எடப்பாடிலாம் நிறைய ஊர்ந்து போனப்போ நிறைய சம்மந்தப்பட்டிருக்காப்புல, அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, சரிங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன உதயமின் திட்டம், அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஏன் கையெழுத்திடப்பட்டது, உதயமின் திட்டம் என்னென்ன கிளாஸை சொல்லுது, ஏன் ஒவ்வொரு ஜூலையிலையும் விலையேற்றத்தை அரசு வந்து செய்யணும்னு ஒன்றிய அரசு சொல்லுது, அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு பிடிச்சி படிங்க. எத்தனை முறை தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் வந்தது, விலையை நீங்கள் ஏற்றி ஆகணும்னு ஏன் அழுத்தம் வந்தது, இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து பேசிட்டு இதையும் பேசணும். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை களைதல். ஏற்றத்தாழ்வுகளை களைதல். பிஜேபி கவர்மெண்ட் வச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க? இதெல்லாம் வச்சிருக்காங்களா? இந்த கிளாஸ்ல இருக்கா? இந்த கிளாஸ்ல இருக்குதா? அது இந்தியாவில் இதெல்லாம் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு.
அதுல வந்து இந்தியாவின் சராசரி 65 புள்ளிகள், தமிழ்நாட்டோட சராசரி 76 புள்ளிகள். சூப்பர். இப்போ அடுத்து வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வந்துருவோம். 16 கிளாஸ் இருக்கு இந்த மாதிரி. ஓகே. இந்த 16 கிளாஸ்ல இந்தியாவோட சராசரியை 13 கிளாஸ்ல நம்ம பீட் பண்ணி முன்னிலையை பெற்றிருக்கிறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட். நம்ம தான் கையை தட்டு. வாழ்த்துக்கள். இந்த பயிலோ இருந்து இவ்வளோ பிச்சு புடுங்கல்ல என்ன இவங்கள்ட்ட மல்லு கட்டி மாரடி அளவு போக்கி ஃபர்ஸ்ட் இடம் வர்றது. இதே ஒரு நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒன்றியரசு இருந்ததுன்னா இன்னும் நம்ம நிறைய செஞ்சு இன்னும் நம்ம மக்களை வந்து நம்ம இதே ராகுல் காந்தி இருந்திருந்தாருன்னா சொல்லுங்க இருந்தா இன்னும் நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். இந்த சங்க பயிர் வந்ததுனால நம்மளுக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. இப்போ இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை சொல்ல வேண்டியது நம்ம வந்து மற்ற ஸ்டேட் மாதிரி அங்கங்கே வளர்ச்சி அடைகிறது இல்லை. தமிழ்நாடு எப்பவுமே ரொம்ப இன்க்ளூசிவாக வளரும். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து வளர்க்குறது, எல்லா கிராமப்புறம் நகரப்புறம் வந்து சிட்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக வளர்றது தான் ஒரு மாநிலத்துக்கு நல்லது. அந்த வகையில் தான் எப்போதுமே தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. ஒரு திட்டம் போட்டால் சிட்டிக்கு மட்டும் ஒரு திட்டம், வெறும் நகராட்சிக்கு ஒரு திட்டம் கிடையாது. ஒரு திட்டம் போட்டால் அந்த மாசம் ஸ்ட்ரோக்கு ஸ்டேட்டில் உள்ள எல்லாருக்கும் போய் பயனடைகிற மாதிரி போடுறதுனால நம்ம ஸ்டேட் எப்பவுமே ஒரு இன்க்ளூசிவ் ஸ்டேட். இது நம்ம சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில்னு நினைக்கிறேன், அதில் கூட வந்திருந்தது. கம்பேரிட்டிவ்லி நம்ம தமிழ்நாடு செலவு செய்வது வந்து சிட்டிக்கு செலவு செய்வதை விட கிராமங்களுக்கும் கணிசமான அளவு ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கு இங்கிலீஷ் ஹிந்து பேசியிருக்கிறாங்க. இந்தியாவிலே ஒரு ஸ்டேட் இந்தியா ஃபாலோ பண்ணணும்னா தமிழ்நாட்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாங்க சொன்னாப்புல ராகுல் காந்தி இதான் சொன்னாரு. நீங்க வந்து இந்தியாவில் ஒரு சிறந்த மாடல் இருக்குன்னா தமிழ்நாடு மாடல் தான், திராவிட மாடல் தான். You will never ever in your entire life rule over these people. நீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து மூலன்னு ஒன்று வேணும். அந்த உறுப்பு வந்து அவங்க கலட்டி கங்கையில் எரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால வேஸ்ட். இப்போ இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கு. நம்பர் 1 மாடல் திராவிட மாடல், தமிழ்நாடு மாடல் தான். இப்போ அவ்வளவுதான். இவ்வளவு வளர்ச்சிகளை நம்ம எட்டி இருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் நடந்திருக்குது அப்படின்னா எந்த சூழ்நிலையில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்யறோம். இப்ப சமீபத்துல பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம கல்விக்கு வர வேண்டிய 2000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு முடக்கி வச்சிருக்குது. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு அங்கமா இருக்கக்கூடியது. அப்ப அதை அக்செப்ட் பண்றோம்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால இன்னை வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலம்லாம். அதனால கல்விக்கு ஒதுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் கையை வைக்கிற. அது மட்டும் இல்லை தம்பி, நம்மளுக்கு பல விஷயத்துல அவனுக்கு வன்மத்தை கக்குறாங்க. அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு நிறைய இடத்த முன்னேறிட்டு போகும்போது நீங்கள் ஒதுக்கி விட்ருங்க, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சுக்கிறோம்னு சொன்னப்ப இதே ஒன்றிய அரசு அதெல்லாம் விட முடியாது, நீ என்ன மட்டும் தனியாக முன்னேறது, நம்ம போய் உலகவங்களை தனியாக கடன் கட்டால் கூட கொடுக்குறது தயாராக இருக்கிறான். ஆனால் வந்து டேர்ம்ஸ் என்ன வச்சிருக்கான் அப்படின்னா ஒன்றிய அரசு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தாதான் அவன் கொடுக்கணும், இல்லை எங்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போய் கடன் வாங்கணும்னு சொல்லி வச்சிருக்கான். நிறைய டைம்ஸ் வந்து மாத்தி எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு வன்மை இது. வன்மம் தான் அது. அதை எப்படி நீங்க மட்டும் முன்னேறிங்க தமிழ்நாடு மட்டும்? ஏண்டா எங்கள்கிட்ட 29 காசு கொடுக்குற, வட இந்தியாவுக்கு செலவு பண்றதுக்கு 2 ரூபா 30 காசு எல்லாருக்கும் 1.5 ரூபாய்க்கு மேல கொடுக்குற, அங்க வளர்ச்சிட்டு தொலைய மாட்டேங்கிறீங்களே. அந்த 1.5 ரூபாய்க்கான வளர்ச்சியில் 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லவா? இப்ப பாருங்க, இன்னொரு டேட்டா வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 98% ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மொத்த மக்கள் தொகையில 98 விழுக்காடு 3 வேளையும் உணவு சாப்பிடுற மக்கள் வந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளால இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா வந்திருக்கு. சரி, இவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 1.5 ரூபா செலவு பண்ணா 1.25 ரூபா செலவு பண்றான். அதுல இவங்க பெருமையா சொல்ற ஒரு மாடல் குஜராத் மாடல். குஜராத், ராஜஸ்தான்ல எத்தனை சதவீதம் தெரியுமா? 3 வேளை சோறு திங்க இருக்கிறான். 31% தான் இருக்கிறான் ஆவரேஜா. அவமானம். இப்படி ஒரு குஜராத் இது ஒரு மாடலா? இது அண்ணா சார் அங்கதான் இருக்கிறாரா? இது வந்து எல்லாரும் வந்து சுத்தமா இருக்கணும், சைவம் சாப்பிடணுங்கிறத விட எல்லாரும் சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ணா ஆசாரி அவர்களே இல்லையா? அதெல்லாம் அவருக்கு புரியாது, கஷ்டப்படுங்க. இன்னொரு ஒரு கேவலமான ஒரு டேட்டாவும் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 1,25,000 குழந்தைகள் மால் நரிஷ்டா இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கிறாங்க. அப்படிங்கிறத குஜராத்ல போன வருஷம் மட்டும் இப்ப இவ்வளவு லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு குஜராத்தோட மினிஸ்ட்ரி வந்து
அந்த ஊர் சட்டசபையில கொடுத்துருக்கிற டேட்டால இருக்குது. இப்படியான ஒரு கேடுகெட்ட லட்சணத்துல வந்து மாடல் வச்சிருக்காங்க. பிடிஆர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு தெரியுமா? பிடிஆர் மதுரையில் உள்ள ஸ்கூலுக்கு காலை உணவு திட்டத்துக்கு போனாப்புல அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னா எல்லா குழந்தைங்களும் சில பேர் பார்த்தா ரொம்ப நோஞ்சானா இருக்கிறாங்க பசங்கள்லாம். சாப்பிட்றான்னா அவனுக்கு சாப்பிட பிடிக்கல, சாப்பிட மாட்டான், 8வது படிக்கிறான், ஆள் இத்தினோண்டு இருக்கிறான். என்னடான்னு பார்த்தா இல்லை எனக்கு பசிக்கலை, சாப்பிட முடியலன்னு சொல்கிறான். பார்த்தா எல்லாமே இப்படி இருக்காங்க. ரொம்ப கவலைப்பட்டு போய் என்ன சொல்கிறாப்புல, இந்த முதல்ல இந்த ஸ்கூலுக்கு ஒரு கேம்ப் நடத்துங்க, இல்லை இங்கே சரௌண்டிங்கில் எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு கேம்ப் நடத்துங்க. கேம்ப் நடத்தி மால் நியூட்ரிஷன் உள்ள குழந்தைகள் யாரும் இருக்கிறாங்க அவங்களும் ஸ்பெஷலாக கேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. இதுதான் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. சும்மா இங்கே 29 காசை கொடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செஞ்சு தொலைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை ஆயுசு முழுக்க நாங்கள் எல்லாத்தையும் வரியாக கொடுத்துட்டு இருந்தோம்னா எங்கள் மகளை நாங்கள் எப்போ செய்கிறது அப்படின்னு தோணும்ல. பிடிஆரோட இன்னொரு கட்டு நேற்று திரும்பி வைரலாக இருக்குது. என்னது? அதாவது அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ அந்த ஆங்கில ஊடகத்தில் போட்டு உரின்னு உரிச்சார்ல, நீ என்ன டபுள் பிஎஸ்டி முடிச்சிருக்கிறியா, நீ எது ரிசர்ச் பேப்பரா, கோல்டு மெடலிஸ்டா, நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும். அதான் நீங்கள் வந்து இந்த ரேவடி கல்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இலவசங்களாக கொடுத்து மக்கள் இது பண்ணுறீங்களே அப்படின்னு. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கட்டணம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 98 விழுக்காடுக்கு உள்ள மக்கள் தொகையில் 3 வேளை வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸில் இவ்வளோ தூரம் தரமான கல்வியை நோக்கி நம்மளால் போயிருக்க முடியுது. இவ்வளோ லட்சம் குழந்தைகள் வந்து படிக்கிற விஷயத்த வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. இப்போ புதுமை பெண் திட்டம், இப்போ கல்லூரி போகிற பெண்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து தேவையற்ற வீட்டில் போயிட்டு எனக்கு இது காசு கொடுங்க அது காசு கொடுங்க அப்படின்னு அவங்கள தேவையற்ற அளவில் தொல்லை பண்ணாமல் இருக்க முடியுது. அந்த காசு வச்சுட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கு நோட்ஸ் வாங்கலாம், புக் வாங்கலாம். அதுக்கு ஒவ்வொரு தடவையும் போய் அவங்க வீட்டில் அவங்க கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஏன் தேவையற்றதுன்னு காயின் பண்ணுறேன்னா, நம்ம ஊரில் பெண்களை வந்து இன்னும் படிக்க அனுப்பணுமான்னு நினைக்கிற ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அப்போ நீ நோட்ஸு காசு இருக்குதுங்க அந்த ஜென்மங்கள்லாம். அப்போ நீ போயிட்டு நோட்ஸ் நான் காசு கொடு அது காசு கொடுனா நான் உன்னை படிக்க வைக்கிறதே பெருசு, நீ பேசாம படிக்காம விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த செலவையும் அரசு ஏத்துக்கிறப்ப அவங்க பிரச்சனை இல்லாமல் படிக்கிறாங்க. அடுத்து அவங்க வந்து கட்டணம் இல்லாத அரசு பேருந்து இதை வந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போறப்போ அவங்க கட்டணம் இல்லாமல் போயிட்டு இருக்க முடியுது. அப்போ அந்த செலவு மிச்சமாகுது. இதெல்லாம் தாண்டி பசங்களுக்கு இது வேணும் அப்படின்னு தமிழ் மகன் திட்டம்னு கொண்டு வராங்க. சரி படிச்சிட்டியா, அடுத்து வா, அடுத்து எந்த இடத்துக்கு போகணும், நீ இன்னும் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற அளவுக்கு நீ அப்ரோச் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதல்வன் திட்டம். நீ வந்து இல்லை யூபிஎஸ்சி லெவலில் இது பண்ணுமா, கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணுமா, முதல்வன் திட்டத்தில் அதுக்கும் கிளாஸஸ் இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணு அப்படின்னு இப்படி வந்து ஆமா இப்படி எல்லா திட்டங்களுக்கும் கொடுக்கறது மூலமா தான் நம்மளால இந்த அளவு வந்து எட்ட முடியுது. இப்போ இதுல திமுக அரசு வந்து ரொம்ப பிசகி இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா, இந்த விளம்பரம் கொடுக்கறதுல அவங்களுக்கு திரும்பி கவனம் வேணும். இந்த காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினப்ப இந்த டிஷ்யூ பேப்பர்ல என்ன பிரிண்ட் ஆச்சு, தினமலத்துல இது கக்கூஸ் நிரம்பி ஒழிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சாங்கல்ல இப்போ, அதுக்கு அரசு விளம்பரத்தை அந்த பேப்பருக்கு கொடுத்துருக்காங்களா? ஆமா கொடுத்துருக்காங்க. அது வந்திருக்கும் செஞ்சிருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு திரும்பி அவன்கிட்டே போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது நல்லாவா இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இப்படி வந்து மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுக்க மூலியமா தான் நம்ம வளர்ச்சியை எட்ட முடியுது. இதை தான் பிடிஆர் அண்ணன் கேட்டார். ஓசி விளம்பரம் அது வந்து வீணாக்கப்பட்ட காசு சும்மா கொடுக்குறாங்கலாம் சொல்ல வரா, அது ஃப்ரீன்னு சொல்லி பழகாத, அது வந்து கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை அது, அதனால அது அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு அவர் பேசின அந்த கட்டு வந்து நேற்று திரும்பி ரேவடி கல்ச்சர் இல்லை. அதாவது நீ என்ன வச்சிருக்கிற அப்படி கேட்டவன்ட்ட கேட்கறாரு, நீ என்ன வச்சிருக்கிற, உன் ஸ்டேட்ல என்ன கண்டிஷன்ல இருக்குது, இந்த மாதிரி வந்து நிதி ஆயோக்கள் எத்தனை இடத்துல இருக்கிற, எத்தனை கிளாசிபிகேஷன்ல எவ்வளவு டாப்ல இருக்கிற சொல்றான்னு சொன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட எந்த மாநிலத்துக்கும் அந்த தகுதியெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு பல இடத்துல டாப் 3ல இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படிலாம் செஞ்சதை வச்சு தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். நீ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்கள்கிட்ட பேசு. இன்னொரு உங்க ஸ்டேட்ல எத்தனை வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, உங்க ஸ்டேட்ல எத்தனை பேருக்கு நீங்க வந்து பசி பண்ணி போக்கிறீங்க, உங்க ஸ்டேட்ல எத்தனை வந்து மால் நியூட்ரிஷன் கம்மி, இதெல்லாம் கேட்பார்ல அவரு. ஏங்க ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம குழந்தைகள் எவ்வளவு சார்? உத்தரப்பிரதேசத்துல ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணாருன்னு வன்மா, பூரா வன்மா. ஏன் அவர் முஸ்லீம் டாக்டருக்கு பேர் போயிடும். என்னடா அவன் உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் ஆண்டுகிட்டு இருக்கிறான், அவனால் காப்பாற்ற முடியாத ஒரு முஸ்லீம் டாக்டர் வந்து தான் காசில் செலவால் வந்து காப்பாற்றி போட்டான்னு வன்மத்தில் அந்த ஆளு மேலே கேஸு போட்டு இன்னி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து
இப்போ தமிழ்நாட்டில் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துருந்தாரு. இப்போ சமீபத்தில் கூட நம்ம வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்திலையும் பேசினாரு. கஃபீல் கான். இப்போ அங்கே உத்தரப்பிரதேசில் ஒரு டாக்டர் மாடல் பார்த்தோமா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் மாடல் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கலான்னு பார்க்குறேன். யார் சொல்றீங்க? இங்கே வந்து கலைஞர் அவர்கள் வந்து முதல்வராக இருந்த டைம் ஒரு டாக்டர் ஒருத்தர் போகிறார் அவரை பார்க்குறதுக்கு. சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பிறக்கும் பொழுது காது கேட்கும் திறனற்ற குழந்தைகள் அவங்களால சிலருக்கு வாயும் பேச முடியாமல் போகுது, ஆனால் இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி பேச முடியுது. அதே எப்படிப்பா 2 பேரும் ஒரே குறைபாடோட பிறந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு குழந்தையால பேச முடியுது அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த காது கேட்கிற அந்த ஒரு மிஷின் ஒன்று மாட்டியிருக்கிறோம், ஒரு கருவி பொருத்திருக்கிறோம், அதன் மூலமாக கேட்குறப்ப அந்த குழந்தையால பேசவும் முடியுது அப்படின்னா. ஓ அப்போ அந்த ஒரு கருவி மாட்டினா பேசவும் அவங்களால முடியுதா? சரி இந்த கருவி எவ்வளோப்பா செலவாகும் அப்படின்னா, ஒரு 6 லட்ச ரூபா செலவாகும் ஒரு குழந்தைக்கு. ஆமாம், ஒரு குழந்தைக்கு 6 லட்ச ரூபா செலவாகும். பண்ணால் இவ்வளோ பேர்த்த வந்து பேச வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே கலைஞர் கொஞ்சமும் யோசிக்காமல் பண்ணுங்க, எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைங்களுக்கும் பண்ணுங்க அப்படின்னு அந்த செலவு முழுக்க நானே ஏற்றுக்கிறேன், அதாவது நான் ஏற்றுக்கிறேன்னா அரசு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த காதுக்கு வந்து கருவி பொருத்தி 2000 குழந்தைகள் வந்து பேச வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு அரசு இப்படிதான் சிந்திக்கணும். இந்த இப்படி ஒரு திங்கிங் டாக்டருக்கு முதல்ல வேணும். ஒரு டாக்டர் அந்த மாதிரி வேணும். அந்த டாக்டர் குழந்தைங்களுக்கு செய்யணும், தனியாக அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, திங்கிங் முதல்ல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த டாக்டருக்கு தெரியணும். அதை சொல்லும் போது அதை ஓகே பண்றதுக்கு அதை அரவணைச்சு போற அந்த விஷன் கொண்ட ஒரு தலைவர் இருக்கணும். ஏன்னா கஃபீல் கான் அவருக்குள்ளும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா பண்ணாதான், ஆனா அவருக்கு அங்க என்ன கிடைச்சது? ஆமா, ஜெயில் தான் கிடைச்சது. இதைத்தான் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்றாரு, நீங்க வந்து வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடையை நாங்க போடுறோம் அப்படிங்கறத எதை சூஸ் பண்ணுங்கிறது ஆட்சியாளர். ரகுமான் சொன்னது இல்லையா? ரகுமானா சொன்னாரு? இல்ல சொன்னா அப்படியே எனக்கு 2 வந்துச்சு, லவ் அண்ட் ஹேட். ஐ சூஸ் லவ், ஐ எம் ஹியர் அப்படின்னு. அப்படியே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் 2 இருக்கு உங்க கண்ணு முன்னாடி, எதை நீங்க சூஸ் பண்றீங்களோ அது உங்க கையில் இருக்கு.